ஒவ்வொரு முறையும் தமிழக அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது, அந்த லட்சணை பார்த்தீங்கன்னா, அதாவது ஹிந்தியில வரக்கூடிய இது போடுவாங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். தேவநகரி. ஆ ஆமா. ஆமா. இந்த வாட்டி வந்துட்டு தமிழ்ல ரூன்னு போட்டுருக்காங்க. ஆ இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? லட்சணைய மாத்திருக்காங்களே! இத எப்படி பார்க்குறீங்க நீங்க இது? இது லட்சணை மாத்தவெல்லாம் இல்ல. காலங்காலமா நம்மட்ட இருக்கு. நமக்கான ஒரு எழுத்துரு நமக்கு இருக்கு. அதை எப்படி சரி பண்ணணுங்கிறதுக்கான ஒரு வடிவம் நமக்கு இருக்கு. ம். அத தான் குடுத்துருக்கோம்னு சொல்லி இது ஒண்ணும் புதுசு இல்லையே. இது வழக்கத்துல உள்ளது தானே. இல்ல இப்ப பாஜக கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஏன் திடீர்னு மாத்துனீங்க? அப்படி மாரி பாஜக இப்ப அண்ணாமலைலாம் கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க அதுக்கு. அவங்க கணக்கு அதாவது இது வந்து மத்திய பிரதேஷ்க்கு வந்து நம்ம பட்ஜெட் போடல. என்ன? ம். உத்தரப்பிரதேசத்துக்கு பட்ஜெட் போடல. இவர் தமிழக முதல்வர். ம். தமிழ்நாடு அரசுக்கு போட்டிருக்கிறாரு. எங்க கிட்ட தொகையை குறிக்கிறதுக்கு ஒரு எழுத்துரு இருக்கு. எங்க தாய்மொழியில இருக்கு. ம். இத போடுறதுக்கு தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தன் கண்டனம் தெரிவிச்சானா அவன் துரோகி. புரியுது. ஏன்னா இப்போ தொடர்ந்து மும்மொழி கொள்கை வரக்கூடாதுன்னு நீங்க நாடாளுமன்றத்துல குரல் குடுத்துருக்கீங்க. ஸோ இதெல்லாம் ஒட்டி ஆமா. இதெல்லாம் மனசுல வச்சு தமிழ்நாடு அரசு இது போன்ற சூழல பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி ஒரு கருத்த பதிவு பண்றாங்களே! நிச்சயமா எங்களுடைய மொழியையும் எங்களுடைய தனித்தன்மையும் காப்பதில் மிகவும் உறுதியாக இருக்கிறோம் என்று சொல்வதற்காக செய்ததுதான். தமிழ்நாடு அரசோட இந்த முன்னாடி எப்படி ஆனா பார்க்குறீங்க? இது ஒண்ணும் தவறு இல்லையே. தவறா எதுவும் பண்ணலையே. ஏற்கனவே இருக்கிறத தானே பண்ணியிருக்கோம். புரியுது சார். பட் இது ஒரு மாற்றமா பண்ணியிருக்காங்க. திடீர்னு அப்படி பண்ணிட்டாங்களே அப்படி ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. ஏன் அப்படி? மாற்றம் இல்ல. மாற்றம்ங்கிறது புதுசா உருவாக்குறதுக்கு பேர் தான் மாற்றம். காலங்காலமா இருக்கு. எங்களுக்கு ஒரு தனித்த அடையாளம் இருக்கு. எங்களுக்கு ஒரு மொழி இருக்கு. அதுல எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. அதை தானே பண்றோம். இது எப்படி மாற்றம்னு சொல்றீங்க? மாற்றம்ங்கிறது புதுசா இருக்கிறதுக்கு மாற்றம் இன்னொருத்தவங்க உருவாக்குறது தான் மாற்றம். ம். புரியுது சார், புரியுது. எங்களுக்கு பிற அடையாளம் தேவையில்லை. எங்களுக்கே தனித்த அடையாளம் இருக்கு. ம். புரியுது சார், புரியுது, புரியுது. ஓகே சார். நன்றிங்க. நன்றி சார். இனிமே நன்றி. நன்றி சார். ம். நன்றி.